அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் தற்போது வாசிக்கப்படுகிறது. திரு PM தங்கவேல் ராஜ் அவர்கள் 22/7/2024 அன்றும், திரு C கணேசன் அவர்கள் 26/7/2024 அன்றும், திரு காக்கோ ரமேஷ் அவர்கள் 15/8/2024 அன்றும், திரு C சண்முகம் அவர்கள் 27/8/2024 அன்றும், டாக்டர் வே புருஷோத்தமன் அவர்கள் 8/9/2024 அன்றும், திரு க சுந்தரம் அவர்கள் 18/9/2024 அன்றும், திரு OR ராமச்சந்திரன் அவர்கள் 4/10/2024 அன்றும், திரு SN பாலசுப்ரமணியன் அவர்கள் 18/10/2024 அன்றும், திரு மா தண்டபாணி அவர்கள் 27/10/2024 அன்றும், திரு K செல்வராஜ் அவர்கள் 8/11/2024 அன்றும், திரு A கோதண்டம் அவர்கள் 12/11/2024 அன்றும், திருமதி மார்கரெட் எலிசபெத் பிலிக்ஸ் அவர்கள் 20/11/2024 அன்றும் மற்றும் திரு C சுப்பராயர் அவர்கள் 29/11/2024 அன்றும் மறையுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜ முகமது கனி அவர்கள் 1985 முதல் 88 ஆண்டுகளில் புதுக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு SR ஜெயராமன் அவர்கள் 1991 முதல் 96 ஆண்டுகளில் சேலம் 1 தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு PM தங்கவேல் ராஜ் அவர்கள் 1980, 84 மற்றும் 85, 88 ஆகிய ஆண்டுகளில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு C கணேசன் அவர்கள் 1980, 84 ஆண்டுகளில் அச்சரப்பாக்கம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு காக்கோ ரமேஷ் அவர்கள் 2011, 16 ஆண்டுகளில் திருப்பத்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றினார்கள். C சண்முகம் அவர்கள் 1989, 91 மற்றும் 1996, 2001 ஆகிய ஆண்டுகளில் ஆலந்தூர் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். டாக்டர் வே புருஷோத்தமன் அவர்கள் 1991, 96 ஆண்டுகளில் பெண்ணாகரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு க சுந்தரம் அவர்கள் 1989, 91 மற்றும் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கி மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு தற்போது இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். இந்த ஆண்டின் இறுதி கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. இன்றும் நாளையும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் தொடக்க நாளான இன்று மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. அவர்களோடு நிறைய ஆளுமைகளுக்கும் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டின் இறுதி கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு கூடியிருக்கிறது. இந்த நிலையில் காலை 9:30 மணிக்கு கூடிய நிலையில மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 பேருக்கான இரங்கல் குறிப்பு பேரவையில் வாசிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அதன் தொடர்ச்சியாக மறைந்த மிக முக்கியமான நபர்களுக்கான இரங்கல் தீர்மானமும் சட்டப்பேரவையில் இன்றைக்கு இரங்கல் தீர்மானங்களாக கொண்டு வரப்பட இருக்கிறது. அதாவது சம்பந்தன் இலங்கை தமிழர்களின் முதுபெரும் தலைவராக கூடிய மறைவு குறித்தும், அதே போல மேற்கு வங்க முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா குறித்தும், அதே போல முன்னாள் முன்னாள் தலைமை தளபதி பத்மநாபன், அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, அதே போல பேராயர் SR சர்க்குணம், பிரபல தொழிலதிபர் ரத்தன் டாடா, முரசொலி செல்வம் மூத்த பத்திரிகையாளர், அதே போல தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் P சங்கர் ஆகியோருக்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக கேள்வி நேரத்தோடு இன்றைக்கு சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில மிக முக்கியமாக மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி கிராமத்துல மத்திய
2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இரங்கல் தீர்மானங்கள். திரு